இன்றைக்கி வந்து நம்ம அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியனோட ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து போர்ச்சுகீஸையும் டச்சையும் பற்றி பார்க்க போகிறோம். போர்ச்சுகீஸ் வந்து 1498, டச் வந்து 1605 உள்ள வந்தாங்க. இங்கிலீஷ் வந்து 1608, டான்ஸ் வந்து 1620, ஃப்ரெஞ்ச் வந்து 1667. 1487 பார்த்திலோமியஸ் டயாஸ் கேப் ஆஃப் குட் ஹோப், ஆஃப்ரிக்காவில் இருக்க கேப் ஆஃப் குட் ஹோப்பை இவர் வந்து ரீச் பண்ணிட்டு போயிருப்பார். இவர் ஒரு போர்ச்சுகீஸ். அடுத்து 1492 கொலம்பஸ் வந்து நியூ அமெரிக்காவை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இதை ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். இவங்க ரெண்டு பேரும் போர்ச்சுகீஸ் ஸ்பெயின் வந்து அப்போ வந்து பெரிய ஆளுங்களாக இருந்ததுனால இவங்க வந்து 1494 ட்ரீட்டி ஆஃப் டார்டிசெல்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி போட்டிருப்பாங்க. இந்த ட்ரீட்டியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து அட்லாண்டிக் ஓஷனுக்கு இந்த பக்கம் இருக்கிறது உங்களுக்கு ஸ்பெயினுக்கு, இந்த பக்கம் இருக்கிறது போர்ச்சுகீஸ்க்கு அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 1498 வாஸ்கோ ட காமா குஜராத்தி பைலட் அப்துல் மாஜித் மூலியமா கேலிக்கட்டை வந்து ரீச் பண்ணியிருப்பாரு. அடுத்து செப்டம்பர் 1500 பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் இவர் இருக்கார்ல, இவர் வந்துட்டு கேலிக்கட்டில் வந்துட்டு ஒரு ஸ்மால் ட்ரேடிங் சென்டர் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அது பிரச்சனையானதுக்கப்புறம் கொச்சினில் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணனூரில் கட்டுவாங்க. அடுத்து 1505 வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மீனா வந்து ஃபஸ்ட் கவர்னராக வருவார். இவரோட இம்பார்ட்டன்ட்டே வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி தான். 1508 பேட்டில் ஆஃப் சாவுல் டவுன் நடந்திருக்கும். இது வந்து தையோ கைப்பற்றுறதுக்கு. இதில் வந்து அவங்க பையனை வந்து இழந்துருவாங்க. அடுத்து 1509 பேட்டில் ஆஃப் டையூ நடந்திருக்கும். இதில் வந்து போர்ச்சுகீஸ் வின் பண்ணிடுவாங்க. அடுத்து 1509 ஆல்ஃபோன்சா டி ஆல்பிக்யூர், இவர் தான் ரியல் ஃபவுண்டர். ஏன் இவர் ரியல் ஃபவுண்டர்னா, இவர் வந்து இந்தியன் மேரேஜஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பார். இந்தியன் உமனோட மேரேஜ் ப்ரமோட் பண்ணியிருப்பாரு. அபாலிஷன் ஆஃப் சதி நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து இவரோட இது. அடுத்து வந்து இவர் வந்து அந்த ப்ளூ வாட்டர் பாலிசி பர்மிட் சிஸ்டத்தை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாரு. 1510 கோவா வந்து சுல்தானா விஜய்பூர்லேருந்து ஆதில் ஷாஹி டைனஸ்டிலேருந்து கைப்பற்றிருப்பாங்க. இது வந்து அல்ஃபோன்சாரோ இதோட முடியுது. அடுத்து 1524 வாஸ்கோ ட காமா வந்து திரும்ப வந்து கவர்னராக ஆயிருப்பாரு. ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருப்பாரு. ஃபஸ்ட்டு 1498 வந்திருப்பாரு. அது 1501 வந்திருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல தான் இவர் கவர்னராக இருப்பார். 1529 நின்ஹோ டி குன்ஹா வந்து கொச்சினை வந்து கோவாவுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பார். அடுத்து 1534 பெசசின் பகதூர் ஷா ஆஃப் குஜராத் கிட்டேருந்து வந்து இந்த ஐலாண்ட் ஆஃப் பெசசினை கைப்பற்றிருப்பாங்க. 1613 முகல் ஷிப்ஸை கேப்சர் பண்ணி அந்த இடத்துல போர்ச்சுகீஸோட டிக்ளைன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து 1632 இந்த இடம் ஜஹாங்கீரோட பீரியட். இது வந்துட்டு ஷாஜஹானோட பீரியட். ஷாஜஹானோட பீரியடில் மும்தாஸோட 2 ஸ்லேவ் கேர்ள்ஸை சீஸ் பண்ணிட்டு இங்கே வந்து போர்ச்சுகீஸுக்கும் முகலுக்கும் இருந்த உறவு மொத்தமாக அழிஞ்சிடும். அடுத்து 1602 இது வந்து டச்சோட கம்பெனி வந்து உருவாகும். அடுத்து 1596 கார்னலிஸ் டி ஹவுட்மேன் வந்து சுமத்ரா பேட்மேன் இந்த 2 இடத்தையும் ஃபஸ்ட்டு டச்மேன் வந்து இந்த ஐலாண்டை ரீச் பண்ணவராக இருப்பாங்க. இது வந்து இந்தோனேஷியாவோட ஐலாண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிவைக்குள்ள அடிக்கடி கேட்குறது. 1605 மசூலிப்பட்டினத்தில் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி. 1609 புலிக்கேட்டில் இவங்க வந்து இதுதான் ஃபஸ்ட்டு அவங்களோட ஹெட் குவார்ட்டர். 1616 சூரத், 1641 பிம்லிப்பட்டினம், 1645 காரைக்கால், 1653 சின்சுரா, 1658 பால்சோர், பாட்னா, நாகப்பட்டினம். இந்த புலிக்கேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நாகப்பட்டினத்துக்கு ஷிஃப்ட் ஆயிரும். 1663 கொச்சினில் இவங்க வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருப்பாங்க. 1605 அம்போனியா வந்து போர்ச்சுகீஸ்க்கு டச் வந்து கைப்பற்றிருப்பாங்க. 1623 இந்த இடத்துல 10 இங்கிலீஷ் மணியும் 9 ஜாப்பனீஸையும் கொண்டிருப்பாங்க. 1667 இதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1672 74 தேர்ட் ஆங்கிலோ டச் வார் நடந்திருக்கும். 1759 பேட்டில் ஆஃப் ஹூக்லி நடந்து இந்த இடத்துல இங்கிலீஷும் டச்சும் வந்து சண்டை நடக்கும்போது டச் வந்து இந்த இடத்துல தோத்துருவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் பார்க்க போகிறோம். தேங்க்யூ.